ஹாய் ஹலோ கைஸ், நான் தான் அவங்க பிஜிஎம் ஜிராயா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நமக்கு பன்னி ஈவெண்ட் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதாவது ப்ரைம் 7 ப்ரைம் 8க்கு அவங்களுக்கு முன்னாடியே கொடுத்துட்டானுங்க அட்வான்ஸாக. நமக்கு இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆச்சு. நம்ம ப்ரைம் 6 தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இனி வருங்காலத்தில் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டைமண்ட் டாப்அப் பண்ணுறதை பார்த்துட்டு நீங்களும் டாப்அப் பண்ணிட்டுலாம் இருக்காதீங்க. இது என்னோடய முழுக்க ஓன் இதில் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது டிஸ்க்ளைமராகவே வச்சுக்கோங்க, யாரும் டாப்அப்லாம் பண்ணாதீங்க. எனக்கு பர்சனலாக சஜஷன் பண்ணி நான் இது எடுக்கணும்னு நினச்சி எடுத்தது தான். இது ஒன்றும் அவ்வளோ நல்லாலாம் இல்லை, சும்மா கலெக்ஷனுக்காக வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த அக்கௌண்ட்டில் கலெக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு கலெக்ஷனுக்காக மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போயே பாருங்கள், வெறும் 300 டைமண்ட் தான். அதுவுமே நான் மந்த்லி போட்டு நான் அதை சேர்த்து வச்சுருந்தது. ஸோ அதை வச்சு நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன், அதில் எனக்கு விழுகுதா இல்லையான்னு. ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ சர்வர் அன்லாக் ஆயிடுச்சு. நம்ம ஒன்று ஒன்றா ஸ்பின் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்படி நமக்கு எடுத்தோன்னே தர மாட்டாங்க. நமக்கு அவ்வளோ லக்கெலாம் எடுத்தோன்னே கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. நமக்கு கோப்ரா பண்டில் தான் அப்படி கிடச்சிது. ஆனால் பன்னி அப்படி சாதாரணமாக இல்லை, ஏன்னா இட்டாச்சி பண்டில் அப்படி தான் விட்டாச்சு. ஸோ டோக்கர் டவுன் ஈவெண்ட்னாலே பிடுங்கி எடுத்துருவானுங்க. எவ்வளோ பிடுங்க முடியுமோ அவ்வளோ பிடுங்கி எடுத்துருவானுங்க. நம்மளும் தொட்டும் பார்த்தாச்சு, டோக்கனை தடவியும் பார்த்தாச்சு, ஒன்று கூட தரல மக்கள். அப்புறம் மறுபடியும் டாப்அப் பண்ண வேண்டியதான் மறுபடியும். ஏன்னா டோக்கன் 5 டோக்கனுக்கு எவ்வளோ டைமண்ட் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். எனக்கு 3000 டைமண்ட்டு கிட்ட ஆயிடுச்சு. தமிழின் வேறு அவசரத்தில் 2500 2000 போட்டு வச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். ஏன்னா இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1600 டாப்அப் பண்ணி விட்டேன். டாப்அப் பண்ணி விட்டு அப்புறம் ட்ரை பண்ணி பார்ப்பேன், சரி ஏதாவது நமக்கு லக்கில் விழுகுதான்னு செக் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் பாருங்கள், இவ்வளோ நேரத்தில் டக்குன்னு 2-3 டக்குன்னு கிடச்சிருச்சு. அதிகபட்சம் ஃபுல்லாக பறிக்கிறானுங்க. ஃபுல்லாக அப்படியே காசை நம்மகிட்ட கொட்டா பிடுங்குறானுங்க. டோக்கனும் தர மாட்டேங்கிறானுங்க. நானும் 5-5 போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். செம்ம ஸ்பீடாக நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த 5 10 அப்படி தான் விழுகுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு இது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமில் தான் போய் நிற்கிது நானும் பார்க்கலான்ட்டு வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எந்த ட்ரிக்குமே யூஸ் பண்ணுறதில்ல. டேட்டா கிளியர் கேட்ச் பண்ணல, அந்த நூபுட்டு ட்ரெஸ்ஸு பாட்டு ட்ரெஸ்ஸு அதெல்லாம் எதுவுமே போடல. ஃபுல்லாக வந்தாச்சு. வந்தோடனே என்ன பண்ணணுமோ ஜஸ்ட்டு இது கண்டென்ட் தானே, குயிக்காக போடலாம். ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ தான் ஆக்சுவலாக ஈவெண்ட்டுக்கு. ஸோ வளவளன்னு பேசாமல் உள்ள மறுபடியும் ஸ்பின் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ கிடச்சிதுன்னு. எனக்கு ஃபஸ்ட்டு 3 தான் டக்குன்னு கிடச்சிது. பேலன்ஸ் இருக்கிற 2க்கு நான் மறுபடியும் நான் டாப்அப் தான் பண்ண மாதிரி ஞாபகம். ஸோ பாருங்கள், லாஸ்ட்டு இது இதாகிடுச்சு. லாஸ்ட்டு இது கிடச்சிருச்சு. மறுபடியும் அப்புறம் தான் நான் டாப்அப் பண்ணேன். ஏன்னா அந்த வீடியோ எடுக்கும்போது நான் ஆக்சுவலாக ஒர்க்கில் இருந்தேன். ஸோ அதனால தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. எனக்கு ஃபஸ்ட்டு நாள் ஒரு 1600 டாப்அப் பண்ணி அந்த டைமுக்கு எனக்கு கிடச்சிருச்சு. அப்புறம் மறுபடியும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி இதுக்கப்புறம் மறுபடியும் டாப்அப் பண்ணி தான் மறுபடியும் எடுக்கணுமா என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன், எடுக்கலாமா வேண்டாமான்னு. ஏன்னா இருந்த மைண்ட் செட் அப்படி. ஏன்னா கண்டென்ட்டு போடலாமா அப்படின்னு பார்த்தேன். இதை கண்டென்ட்டாக போடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. இன்கேஸ் யாராவது டாப்அப் பண்ணி இதாகிட்டா என்ன பண்ணுறது அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நமக்கு விழுகலை. ஏன்னா அவங்க கொடுத்த உருட்டு அப்படி. நீங்களே பாருங்கள் கைஸ், டாப்அப் பண்ணி போட்டு போய்கிட்டே இருந்தது தான். ஒரு ஸ்பின் பண்ணால் பவுண்ட்ரி டோக்கனு, இதே 5 ஸ்பின் பண்ணோம்னா கன் கிரியேட்டு, இல்லைன்னா அந்த டோக்கனு, இந்த உடஞ்சி போன டோக்கனு, இதையே கொடுத்து கடைசி ஏமாற்றிக்கிட்டே தான் இருக்கானுங்க. ஃபஸ்ட்டு 3 டோக்கன் ஈஸியாக கொடுத்துட்றானுங்க. ஏன்னா அந்த 3ல் ஒன்றுமே இல்லை. லூட் பாக்ஸும் அந்த இதுவும் மட்டும்தான் இருக்குன்றதுனால அதை ஈஸியாக கொடுத்துட்றாங்க. இந்த ஃபேஸுக்கு ஸ்கின்னெல்லாம் எதுக்கு கேட்டானுங்க? பண்டிலே ஃபேஸை மறைச்சிருக்கு, இதுக்கு தனியாக ஃபேஸுக்கு வேறு ஸ்கின்னு கொடுத்து வச்சுருக்காங்க. அதனால நமக்கு 4வது டோக்கன் கிடச்சிது. 4வது டோக்கன் கிடைக்கும்போது அங்கே டாப்அப் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், லாஸ்ட்டு ஸ்பின்லேயும் கிடைக்கல. அவ்வளோதான். இனி 74 ஸ்பின்னில் கேரண்டின்னு ஒன்று இருக்குது. அதை மறுபடியும் டாப்அப் பண்ணிட்டு வந்தேன். அது ஒரு 400 என்னமோ பண்ணிவிட்டு அந்த 520 டைமண்ட் என்னமோ சம்திங் அதை பண்ணிவிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணேன். சரி லக்கு இதில் இருந்தால் பண்ணுவோம், இல்லைன்னா அந்த மந்த்லி வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றான் ஆக்சுவல் பிளானு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது எனக்கு 2வது ஸ்பின்லேயே கொடுத்துட்டானுங்க. நம்ம லக்குக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த நம்பர் நமக்கு இந்த 2000ன்ற நம்பர், அந்த 20,000 நம்பரெல்லாம் நமக்கு லக்கே இல்லை. இந்த 2லேருந்து ஆரம்பிக்கிற நம்பரே நமக்கு லக்கில். சரி ஒரு 30,000க்கு வரையும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது நமக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நானும் அப்படியே இங்கேயும் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கையில் சும்மா இல்லாமல் சரி அந்த இது வந்துச்சு. ஆல்ரெடி ஃபஸ்ட்டே நமக்கு லக்கில் விழுந்துருச்சு. ஆனால் இருந்தாலும் நான் சும்மா விடுவேன், அந்த காரை போய் சுற்றி ஸ்பின் பண்ணி எடுக்கலான்னு சொல்லிட்டு அதை 2 தட்டி பார்த்தேன். சரி இதில் ஏதாவது நம்ம மந்திரம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுலேயே ஒர்க் ஆகலை. ஸ்கேட்டிங் போர்டை கொடுத்து தட்டி விட்டானுங்க. அப்புறம் வழக்கம் போல் தான் சரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது கிடைக்கல. சரி அப்படின்னு சொல்லிட்டு
இன்னும் 2,900 இருக்குது, ஸ்பின் பண்ணுங்கடா. ரிலீஸ் ஆனவொடனே இவ்வளோ வேகமாக ஸ்பின் பண்ணிட்டானுங்க. நான் எப்படா 3000 வரும்னு நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் வெளியே வந்து பார்த்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், அப்படி இப்படி இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மறுபடியும் அதுக்குள்ளே தான் போகிறேன். சரி வேலத்தில் போய் பார்க்கலாம், மறுபடியும் எல்லாம் உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா மறுபடியும் 2,900 இருக்குது. அடையாடுறா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேபை ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்த்தா வந்துருச்சு. 3023 வந்துச்சு. அப்புறம் நம்ம அன்லாக் பண்ணி பார்த்தா 3080 கொண்டு வந்து நிறுத்திட்டானுங்க. நல்ல வேலை கரெக்டாக நமக்கு 80 நிறுத்தினானுங்க. நான் கூட எங்கே 1 கோட் நம்பர் வந்துருமோன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதிலே பாருங்கள், கேரண்ட் ப்ரைஸ் வித்தின் 121 ஸ்பின் எஸ் யூ வாண்ட் இட் பிஃபோர் 19 பிளேயர்ஸ். அதாவது சொல்கிறானுங்க 90 பிளேயர்ஸ்குள்ளேயே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்ட்டு. நான் தக்காளி உட்காந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், தம்ப்லைன் இதை போடலாமா அப்படின்ட்டு. மொக்க வாங்கிட்டானுங்க. கிட்டத்தட்ட இதுக்கு செலவானது 2000 ரூபாய்க்கு. இந்த ட்ரெஸ் எல்லாம் ஒர்க் இல்லை. தயவு செஞ்சு வந்து ஸ்பின் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு லக்கில் விழுகுது, ஃப்ளூக்கில் விழுகுதுன்னா எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ஒரு ரவுண்டுக்கே 200 டைமண்டை பிடுங்குறானுங்க. கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது உங்கள் விருப்பம் தான். ஸோ யுவர் சாய்ஸ் தான். நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள், பண்ணாமல் அது உங்கள் விருப்பம் தான். இது எனக்கு வந்து நான் பண்ணது வந்து முழுக்க தெரியும் என்னோட கலெக்ஷனுக்காக மட்டுமே தான். ஏன்னா என்கிட்ட பண்டி பண்டிலே கிடையாது. லாஸ்ட் டைம் விட்ட எந்த பண்டிலுமே நான் எடுக்கல சரியா. ஏன்னா நான் ஃபுல்லாக கன்னுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கலெக்ஷன்ஸ் இல்லைன்ற ஒரே காரணத்தினால மட்டும்தான் நான் எடுத்தேன். ஸோ நான் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.